உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2026 தேர்தலில் திமுக கூட்டணி 73. இது திமுக தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு அறிவதற்காக அன்னார்வாலயத்தில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு 36 பேர் நினைக்கிறேன், தெரிஞ்ச 36 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தோல்விக்கு காரணத்தை ஆராய்கிறார்கள் என்று நான் சோசியல் மீடியாவில் கேள்விப்பட்டேன். திமுக தோல்விக்கு காரணம் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொன்னாரு, திமுக தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று கூறியிருந்தார். ஆனால் இவங்க ஒரு கூட்டம் போட்டு திமுக தோல்விக்கு காரணம் என்னன்னு குறிப்பிட்ட குழு அமைத்து மெம்பர்களை போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் நான் பதில் சொல்கிறேன், திமுக தோல்விக்கு காரணம் யார் என்பதை. 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கும் 2026 தேர்தலில் திமுக தோல்வியடைந்ததற்கும் காரணம் மு.க.ஸ்டாலின் தான். இதான் பதில். நீங்க எங்க போய் தேட வேண்டாம். இதை பார்க்கிற திமுக தொண்டர்களோ, மாவட்ட செயலர்களோ, வட்ட செயலர்களோ அந்த குழுவிடம் சொல்லுங்க, மு.க.ஸ்டாலின் சொல்லுங்க, துர்காஸ்டாலின் சொல்லுங்க, தேவைப்பட என்ன கூப்பிட சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். என்கிட்ட எல்லா ரகசியம் என்கிட்ட இருக்குது. எல்லாமே கடவுளின் சித்தம், திட்டம். நான் கடவுள்னு சொல்றது உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். இந்துக்கள் கூப்பிடுவோம் இல்ல, தெய்வமே ஆண்டவா, அவர் தான் கடவுள். கிறிஸ்துவ கூப்பிடுற வணங்குகிற பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரே, இயேசு கிறிஸ்து மேல பார்த்து கூப்பிடுற பிதாவே தேவனை கர்த்தரே, அவர் தான் கடவுள். இஸ்லாமியர்கள் வணங்குகிற இறைவானியே அல்லாஹ், அவர் தான் கடவுள். அவர் தான் 2008 முதல் எனக்குள்ள அறிஞர் சொல்லி வருகிறார். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, 2021 தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று தீர்க்கதரிசனம் கூறினார். சாதாரண விஷயம் இல்ல. துர்காஸ்டாலின் சொல்லுங்க, மு.க.ஸ்டாலின் சொல்லுங்க, பார்க்க யாரா நம்புறா அவருக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. எனக்கு பல வீடியோக்கள் போட்டேன். நான் 2000 முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து இந்த தேவநாயக கடவுள் தான். எப்போ சொன்னாரு? ஜெயலலிதா அவர்கள் 5/12/2016 மரணம் அடைகிறாங்க. 17/12/2016, 12/12/2016, 20/12/2016 அன்று என்னிடம் என் தேவநாயக கருத்து கூறுகிறாரு. அப்புறம் 17/3/2021 சொல்றாரு. அப்புறம் இப்ப எலெக்ஷன் 6 நாள் 2026 நடக்குது, 8 நாள் 2020 சொல்றாரு. அடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று 2021 தமிழ் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. 6 நாள் 2021 ஓட்டு எண்ணப்படுறது 2/5/2021. அன்று இரவு மறுநாள் காலையில் தான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரியும். இவர் தமிழ் முதலமைச்சராக 7/2/2021 பதவியேற்கிறார். ஆனா என் தேவநாயகர் அதுக்கு முன்பு 2014 சொல்லிடுறாரு, அடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் சொல்றாரு. சோ திமுக 2020 ஜெயிச்சாத்தா மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக முடியும். மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர்னா திமுக ஜெயிக்கணும். சோ 2020 திமுக ஜெயிச்சதற்கும் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சரானதற்கும் காரணம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள். அவர் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை இதற்கு முன்பாக பல ஒளிபரப்பிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்க. மேலும் உங்க நினைவூட்டலுக்காக 2016 நான் சிறைச்சாலை இருக்கிறேன். 16/6/2006 இருந்து 12/6/2018 வரை 12/6/2018 வரை 12 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன். நான் சிறையில் இருக்கும்போது தான் எண்ணத்துக்குன்னு சொல்றாரு. அதை நான் ரெக்கார்ட் பண்ண முடியல, பேப்பரை குறிச்சு வச்சேன். நான் சிறைக்குள்ள மத்தியில் இருக்கும்போது சொல்றாரு, தமிழகத்தில் எல்லாம் மரணம் சொல்றாரு. ஓ பன்னீர்செல்வம் பதவி ஒரு பதவி தற்காலிகமான சொல்றாரு. சசிகலா நடராஜனுக்கு அதிகமா பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கலாம்னு சொல்றாரு. 23/12/2014 முதல் பொதுச்செயலாளர் ஆகிறாரு. பொதுச்செயலாளராக சசிகலா நடராஜன் தந்திருக்கப்படுகிறாரு. முதலமைச்சர் பதவி ஆசைப்படுறாரு. முதலமைச்சர் பதவியை கொடுக்க மாட்டேன், சிறைக்கு அனுப்புவேன்னு சொல்றாரு. உச்சநீதிமன்றத்தில் போன சிறைக்கு அனுப்ப சொன்னார். அதே மாதிரி சிறைக்கு அனுப்பினாரு. அப்போ என்ன முதலமைச்சர் ஆனாரு. இவற்றாலும் சொல்ல தேவை, இவற்றாலும் சொல்லிக் கொண்டு இருக்கிற தேவநாயகத்தை 17, 18, 20/12/2016 தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அன்றே சொல்லிவிட்டார். 5 முன்னாடி சொல்றாரு. அந்த திருக்கதர்சனம் நினைவுட்டுகளா திரும்ப கூறுகிறது, கேளுங்கள். 17/12/2016 அன்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் திருக்கதர்சனத்தை கேட்கலாம். அப்ப நான் புலல் மத்திய சிறையில் இருக்கிறேன். நான் இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு என்று கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனியானது இத்தேசத்திற்கு அதிபதியாக வரும் நாள் மிக 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 சமயமாயிருக்கிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த மு.கருணாநிதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. வெறும் மரணம் அடைந்து விடுவார். இது 17/12 சொல்றாரு. இதுக்கு முன்பாகவே 15/12/2016 அவர் காவல் மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாரு. அதோட அவர் அரசியல் பண்ணி செய்யலை, திமுக கட்சி பண்ணி செய்யலை, வீட்டில் ஓய்வு எடுக்கிறாரு.
தொடர்ந்து சொல்றாரு, அவனுக்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த கற்பத்தின் கனியானது இத்தேசத்துக்கு அதிபதியாக வருமான் மிக மிக சமமா இருக்கிறது. கருணாநிதிக்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த குழந்தையானது மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரும் நாள் மிக மிக சமயமா இருக்கிறது. 14/12/2016 சொல்றாரு, 2000 முதலமைச்சர் ஆகிறாரு. 18/12/2016 அன்று புலல் மத்திய சிறையில் இருந்த என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உரித்துக்கு தரிசனத்தை இப்ப கேட்கலாம். இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த அந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. அவனது குமாரன் இத்தேசத்தின் அதிபதியாக வரும் நாள் மிக 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 சமீபமாக இருக்கிறது. இதன் விளக்கம் என்னவென்றால், இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த அந்த தேசத்தின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. கருணாநிதியின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி ஆயுள் முடிவுக்கு வருகிறது. அவனது வாழ்நாள் முடிவு பெறுகிறது. 15/12/2010 ஆஸ்பத்திரி சேர்க்கப்படுறாரு. அதோட அவர் அரசியல் வாழ்க்கை முடிந்தது. அவனது குமாரன் இத்தேசத்துக்கு அதிபதியாக வரும் நாள் மிக மிக சமமா இருக்கிறது. கருணாநிதியின் குமாரன் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரும் நாள் மிக 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 சமயமா இருக்கிறது. இந்த கடவுளோட வார்த்தை. 20/12/2016 என்று புலல் மத்திய சிறையில் நான் இருந்தபோது என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உரித்துக்கு தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. அவனது குமாரன் இத்தேசத்தை ஆளும் நாள் மிக 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 சமீபமாக இருக்கிறது. இத்தேசத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசத்தின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. அவனது குமாரன் இத்தேசத்தை ஆளும் நாள் மிக மிக சமீபமாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி ஆயுள் முடிவுக்கு வருகிறது. அவனது குமாரன் கருணாநிதி மகன் தமிழ்நாட்டை ஆளும் நாள் மிக மிக சமீபமாக இருக்கிறது. அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்ங்கிறது அன்னைக்கே சொல்லிட்டாரு. 17/12/2018 சொல்லிட்டாரு. கடவுள் வார்த்தை. 7/2/2019 முதலமைச்சர் திட்டத்தில் நிறைவேறியது. எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். மு.க. ஸ்டாலின் சொல்லுங்க. நீங்க 17/3/2021 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உரித்துக்கு தரிசனத்தை இப்ப நீங்கள் கேளுங்கள். ஆதியிலே உன்னிடம் நான் கூறிய என் வார்த்தைகளை நினைவூட்டுகிறேன். இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் ஒருவனின் குமாரன் இத்தேசத்தை ஆள கடவுது. அவனே இத்தேசத்தின் அதிபதியாக வர கடவுது. இதன் விளக்கம் என்னவென்றால், ஆதியிலே உன்னிடம் நான் கூறிய என் வார்த்தைகளை நினைவூட்டுகிறேன் சொல்றேன். 2021 சொல்றாரு 3ஆம் மாசம். ஆதிலன்னா 17/18/2016 உன்னை நான் கூறிய வார்த்தையை நினைவூட்டுகிறேன். இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் ஒருவனின் குமாரன் இத்தேசத்தை ஆள கடவுது. அவனே இத்தேசத்தின் அதிபதியாக வர கடவுது. உதய சொல்றாரு. 17/3/2021 தமிழ் சட்டமன்ற தேர்தல் 6/4/2021 நடக்கிறது. 17/3/2021 சொல்றாரு. அடுத்த முதலமைச்சர் யாருன்னு சொல்றாரு. தேர்தல் நடக்கல சொல்லிட்டாரு. ஆதிலும் கூறிய வார்த்தை நிறைவேற்றுகிறேன். 17/18/2012 முன்னாடி போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். இத்தேசத்தின் அதிபதியாக இருந்த ஒருவரின் குமாரன் இத்தேசத்தை ஆள கடவுது. அதாவது முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் மகன் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டை ஆள கடவுது. அவதான் ஆளனா உறுதியா கடவுனா அப்படி நடக்கும் சொல்றது. பைபிளோட வார்த்தை. அப்படி கடவுனா அப்படி நடக்கும். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் புரியும். அவனே இத்தேசத்தின் அதிபதியாக வரக்கூடாது. மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர கடவுது. ஒரு விதம் சொல்லிட்டார் முதலமைச்சர். 8/4/2021 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உரித்துக்கு தரிசனத்தை இப்போ நீங்க கேட்கலாம். Turami parat gagranti kapu kiti kerandata sikiti mi rando tu uttami pimida dibabohdum kara kagran gaggaram tutami. தமிழ்நாடு என்னும் தேசம் தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு. ஆதியிலே என்னால் முன்குறிக்கப்பட்டவன் அவனே தேசத்தின் அதிபதி. அவனுக்கு அப்பணி தற்காலிகமானது. அதிகாரம் கொடுத்த நான் அவன் அதிகாரத்தை நானே எடுப்பேன்.
6/4/2021 2021 தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. 2 நாள் கழிச்சு 8/4/2021 என்ன சொல்றாரு. 2/5/2021 ஓட்டு எண்ணப்படுகிறது. 8/4/2021 யார் முதலமைச்சர் சொல்லிட்டாரு. தமிழ்நாடு என்னும் தேசம் தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு. தேர்தல் முடிவு எப்போ வந்தது? 2/5/2021. இப்ப சொல்லக்கூடிய நாள் 8/4/2021. ஆதியிலே என்னால் முன்குறிக்கப்பட்டவன். அது என்ன? 17, 18, 20, 2016, 13, 2001 அது முன்குறிக்கப்பட்ட குறிச்சாச்சு. முதலமைச்சர் குறிச்சாச்சு. பெரிய அற்புத அடையாளம். துர்காசன் தெரிந்து கொள்ளுங்கள், விஜயசாமி தெரிந்து கொள்ளுங்கள், முகசாமி தெரிந்து கொள்ளுங்கள். ஆதியிலே என்னால் முன்குறிக்கப்பட்டவன் அவனை தரிசித்தது. அவன் தான் தமிழ் முதலமைச்சர். அவனுக்கு அப்படி தற்காலிகமானது. அதிகாரம் கொடுத்த நான் அதிகாரத்தை நானே எடுப்பேன். அவனுக்கு அப்படி தற்காலிகமானது. அதிகாரம் கொடுத்த நான் அவன் அதிகாரத்தை நானே எடுப்பேன். 2021 அதிகாரம் கொடுத்தனா இல்லையா? 2024 நான் தான் எடுப்பேன் அப்படிங்கிறாரு. அன்னைக்கு சொல்லிட்டாரு 2026 தேர்தலில் முகாசரி நீ தோத்துருவ அப்படின்னு கடவுள் சொல்லிட்டாரு. வார்த்தை வார்த்தை. முதலமைச்சர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி நீதான் முதலமைச்சர்ப்பா. 2020 நீதான் முதலமைச்சர் முகாசரி அவர்களே. 2026 நான் 2020 கொடுத்த பதவியை நானே படிச்சிருவேன், எடுப்பேன் சொன்ன வார்த்தை இல்லையா? 2021 தேர்தல் வெற்றிக்கும் முக காரணம். 2026 தேர்தல் தோல்விக்கும் முக காரணம். முழுமுத காரணம் கடவுள். என் தேவநாயகத்த கடவுள். அதாவது முக முதலமைச்சர் இருக்குன்னா டிஎம்கே ஜெயிக்கணும். முக முதலமைச்சர் இருக்கக்கூடாது, டிஎம்கே தோக்கணும். அதான் நடந்திருக்கிறது. எல்லாரும் ஜெயிச்சாங்கல்ல, மகன் ஜெயிச்சாரு, மகன் ஜெயிச்சாங்கல்ல, மட்டும் தோற்றாருல. காரணம் கடவுள் தான். முதலமைச்சர் இல்லை இல்லைன்னு சொல்லி தந்தாரு. அதான் முதலமைச்சர் பதவி எடுத்தார். முதலமைச்சர் இல்லை இல்லைன்னு சொல்லியிருந்தாரு, முதலமைச்சர் பதவி எடுத்தார். 2021 தேர்தலில் திமுக ஜெயிச்சதற்கும் 2026 தேர்தலில் திமுக தோற்றதற்கும் காரணம் மு.க.ஸ்டாலின் தான். அவர் முதலமைச்சர் ஆக்கணும்னு 2021 கடவுள் விரும்பினார். திமுக ஜெயிச்ச செய்தார். அவர் முதலமைச்சர் பதவியை பறிக்கணும் முடிவு பண்ணார். திமுக தோற்க செய்தார். இது கடவுள் சித்தம் திட்டம். முழுமுதற் காரணம் என் தேவநாயக கத்த கடவுள். அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. 2026 தேர்தலில் திமுக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அல்ல. அவர் பதவி அவருக்கு 2020 கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் தொடராது. 2026 பதவி பறிக்கப்படும். திமுக தோற்றுவிடும் என்று என் தேவநாயக கத்த கடவுள் இதற்கு முன்பாக பல திட்டத்தை கூறியிருக்கார். அவரை தொடர்ந்து பார்ப்போம். 8/4/2021 சொல்லியிருக்காரு. 8/4/2021 என் தேவநாயக கத்த கடவுளின் தீர்க்க தரிசனத்தை நீங்கள் கேளுங்கள். தூரமி பாரத் கிரந்தி காப்பு கீர்த்தி கரந்தட்ட சிக்கித்தி மிக்கி தாண்டொத்து உத்தட்டமி பிமிதா விமபோகுதம் கார காகிருந்து கக்கரம் தொட்டமி. தமிழ்நாடு என்னும் தேசம் தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு. ஆதியிலே என்னால் முன்குறிக்கப்பட்டவன் அவனே தேசத்தின் அதிபதி. அவனுக்கு அப்பணி தற்காலிகமானது. அதிகாரம் கொடுத்த நான் அவன் அதிகாரத்தை நானே எடுப்பேன். இதன் விளக்கம் என்னவென்றால் சொன்னதான். தமிழ்நாடு என்னும் தேசம் தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு. ஆதியிலே நான் முன்குறிக்கப்பட்டவன் தேசத்தின் அதிபதி. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவு என்னன்னா, ஏற்கனவே 17, 18, 20, 12, 2016, 13, 2001 முன்குறிக்கப்பட்ட மு.க.ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அவனுக்கு சொல்லிட்டு அவனுக்கு அப்படி தற்காலிகமானது. அதிகாரம் கொடுத்த நான் அவன் அதிகாரத்தை நானே எடுப்பேன். இப்ப சொல்றாரு 2021 அதிகாரம் கொடுத்த நான் அவன் அதிகாரத்தை நானே எடுப்பேன். 2006 நானே எடுப்பேன்னு சொல்றாரு. அதிகாரம் கொடுத்த நான் 2020 நானே எடுப்பேன்னு சொன்னார். அன்னைக்கு சொல்றாரு 2026 மு.க.ஸ்டாலின் தோற்று விடுவார், முதலமைச்சர் ஆக மாட்டாரு, திமுக தோற்றுவிடும் சொல்லிவிட்டார். கடவுளின் வார்த்தைகள் நிறைவேறியது. 2/12/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் எடுத்துக்க நீங்க கேட்கலாம். துபிதேகித் கைரந்துக்கா உகர்ந்து கொட்டுமை போதம டேகரண்டு தொம்மை போதம பரண்டதுக்கா துபிதேகித் கைரந்துக்கா உக்கிரி மக்களோட தொட்டம் கிபி போதம் மட்டே ஏரே மாத்தோரோ மேரி மா.
தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வரும் இத்தேசத்திலே. உன் அதிகாரம் ஆரம்பமாகும் இத்தேசத்திலே. இதன் விளக்கம் என்னவென்றால், தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வரும் இத்தேசத்திலே. மு.க. ஸ்டாலினின் முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வரும் தமிழ்நாட்டிலே. உன் அதிகாரம் ஆரம்பமாகும் இத்தேசத்திலே. அப்போ சொன்னார், அதாவது தமிழ்நாட்டு அதிகாரம் என்ன குடும்பம் சொன்னார். இப்போ நம்ம சொல்லியிருக்காரு, நான் ஒளிபரப்பு பண்ணல. இந்த 2024 தமிழ்நாட்டின் அதிகாரம் உனக்குன்னு சொன்னார். நான் ஒளிபரப்பில் அப்பயே சொன்னார், தமிழ்நாட்டு அதிகாரம் எனக்கு கொடுக்கலாம், என்ன கடன் நடிச்சிருந்தார். காரணம் 3ஆம் வளர்ப்பு வரும், அப்போ இந்த இம்மாத்தோட அழிவுற ஆட்சியை வெளிப்படுத்துவேன், தமிழ்நாட்டு அதிகாரம் கொடுப்பேன்னு சொன்னார். அது நிறைவேற்றாமல் போய்விட்டது. 14/6/2021 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உயர்த்திருக்கிற சித்தத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ಶುಭಡೇರಿ ಮಟ್ಟದಾರ ಕಟತ್ತಿ ಕಿಡಂಗಿಡ್ದು ತೊಟ್ಟು ಹಗಡ ಬರಡು ತೊಟ್ಟುಮಿ ತದಂಡದಕ್ಕ ತುಬಿಟ್ಟೆ ಕಿತ್ತಿ ಕೇಳಂದಕ್ಕ ಹಗಡ ಮದಡು ತೊಟ್ಟು ಶುಭಡೇಡಿ தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனை விட்டு விலகும் விலகும் விலகும். இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். அதாவது மு.க. ஸ்டாலினுக்கு தமிழக முதலமைச்சர் 2008 முதலமைச்சராக இருக்காரு. தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரோதமாக நான் என் கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கேன். அவர் கெட்ட காலம் அவனுக்கு என்று என்ன கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனை விட்டு விலகும். மு.க. ஸ்டாலினுக்கு என்று கடவுளா 2008 கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி அவரை விட்டு விலகும் சொல்றாரு. முதலமைச்சர் போகும்னா திமுக தோற்றுறோம்னா இல்லையா? அதான் திமுக தோல்வி காரணம் மு.க. ஸ்டாலின் சொன்னது சரிதான். முதலமைச்சர்னா திமுக தோத்து விடும். 24/3/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் இருக்கிற தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. முடிவுக்கு வருகிறது. இத்தேசத்தின் அதிபதியாக அரசியலாத ஒருவனையே நான் அபிஷேகப்படுத்துவேன். இந்த விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவன் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது. இத்தேசத்தின் அதிபதியாக அரசியல் அல்லாத ஒருவனை நான் அபிஷேகப்படுத்துவேன். நம்ம சொன்னார், அரசியல் அல்லாத ஒருவன், அது யாருன்னு தெரியாது. அப்போ யாரோ ஒரு கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிடையாது. 2020 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிடையாது. தமிழ்நாட்டு முதலமைச்சராக அரசியல் இல்லாத ஒருவரை, கவர்னாட்சியாக இருக்கலாம், ஜனதாட்சியாக இருக்கலாம், கொண்டு வருவது கடவுள் அப்பயே ரெடி பண்ணியிருந்தாரு. ஆனால் நடக்கலை. எல்லாம் கடவுளின் திட்டம். ஆனால் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் போது 2020 முடிவு பெறுன்னு உறுதியாக சொல்லிட்டாரு. ஸோ 2026 திமுக தோற்றதுக்கான மு.க. ஸ்டாலின் தான். முழுமையான காரணம் இந்த கருத்த கடவுள் தான். 26/5/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் எடுத்திருக்கிற தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ಮಾಕುತ್ತು ತುಮ್ಮೇರಿ ಮಾಕತ್ ಕೇಳಿದಕ್ಕ ಶೊಗೀಡಿ ಮೀ ಬದರಂಡ ತೊಟ್ಟು ತುಮ್ಮೇರಿ ಕ ಹೇಳಿದಕ್ಕ ಓದಿ ಬಿಬೋ இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். இத்தேசத்தின் அதிபதியாக அவனை நானே அபிஷேகப்படுத்தினேன். என்னால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னாலே விலக்கிக் கொள்ளப்படுகிறது. தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. உடனே. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன்.
தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரதமாக கடவுள் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் கெட்ட காலம் கெட்ட காலம் கெட்ட காலம். இத்தேசத்தின் அதிபதியாக அவனை நானே அபிஷேகப்படுத்தினேன். ஆமா, அவர் தான் கடவுள் தான் 2021 தமிழக முதலமைச்சராக மு.க.ஸ்டாலினை கடவுள் தான் அபிஷேகப்படுத்தினார். என்னால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னால் விலைக்கு கொள்ளப்படுகிறது. கடவுளால் கொடுக்கப்பட்ட 2021 கடவுளால் கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி மு.க.ஸ்டாலினுக்கு 2026 விலை கொள்ளப்படுகிறது. அப்படின்னா தொடர்ந்து வரமாட்டாரு, ஆக மாட்டாரு. திமுக தேர்தலில் தோற்றுவிடும் சொல்லுகிறார். தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது உடனே. தமிழக முதலமைச்சர் பதவி மு.க.ஸ்டாலினுக்கு முடிவுக்கு உடனே தொடராது. அதான் அர்த்தம். ஸோ 2024 மு.க.ஸ்டாலின் தேர்தலில் தோற்று விடுவார், முதலமைச்சர் ஆக மாட்டார். ஸோ திமுக தேர்தலில் தோற்றுவிடும் என்பதற்கு இதுதான் உதாரணம், தீர்க்க தரிசனம். 17/2/2026 என்று என்னிடம் இந்த தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். இத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே அரசாட்சி செய்து கொண்டு வருகிறவன் அதிகாரம் அவனுக்கு நான் கொடுத்தேன். தேசத்தை ஆளும் அதிகாரம் அவனுக்கு நான் கொடுத்தேன். துஷ்பிரயோகம் செய்திருக்கிறான், செய்து கொண்டு வருகிறான், செய்ய நினைக்கிறான். அவன் எண்ணம் நிறைவேறாது. அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. தொடராது. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே அரசாட்சி செய்து கொண்டு வருகிறவன், தமிழக மக்களுக்கு விரோதமாகவே அரசாட்சி செய்து கொண்டு வருகிறவன் மு.க.ஸ்டாலின். அதிகாரம் அவனுக்கு நான் கொடுத்தேன். 2021 முதலமைச்சர் பதவி கடவுள் தான் கொடுத்தார். இத்தேசத்தை ஆளும் அதிகாரம் அவனுக்கு நான் கொடுத்தேன். தமிழகத்தை ஆளக்கூடிய அதிகாரம் 2021 மு.க.ஸ்டாலின் கொடுத்தார். துஷ்பிரயோகம் செய்திருக்கிறான். அதை அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தலை. அதை லஞ்சம் வாங்கவும் ஊழல் செய்யவும் அதை தவறான செயலை கொண்டாடுறப்போ அந்த துஷ்பிரயம்னா தவறான பயன்படுத்தினார். அதை முதலமைச்சர் பற்றி தவறாக பயன்படுத்தினார். ஒரு வார்த்தை செய்திருக்கிறான், செய்து கொண்டு வருகிறான், இப்போ செய்து கொண்டு இருக்கிறான், என்ன செய்து கொண்டு வருகிறான், செய்ய நினைக்கிறான். திரும்ப 2020 முதலமைச்சராக செய்ய நினைக்கிறான், துஷ்பிரயம் செய்ய நினைக்கிறான். ஒரு வார்த்தை, என் வார்த்தை அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். அவன் எண்ணம் நிறைவேறாது. முதலமைச்சர் 2024 முதலமைச்சராக வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் எண்ணம் நிறைவேறாது. அவனுக்கு என்னால் கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. தொடராது. அருமையான தீர்க்க தரிசனம், கடவுளின் தீர்க்க தரிசனம். என்ன சொல்றாரு? 17/2/2026 23/4/2026 தான் தேர்தல் நடக்குது. அதுக்கு முன்பாக சொல்லிட்டாரு, அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. தொடராது. மு.க.ஸ்டாலினுக்கு என்று 2021 கடவுளால் கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி முடிவு வருகிறது. தொடராது. 2024 தொடராது. கடவுள் தீர்க்க தரிசனம். இப்போ 2024 மு.க.ஸ்டாலின் தேர்தலை தோற்று விடுவார், முதலமைச்சர் ஆக மாட்டார். திமுக 2024 தோற்றுவிடும் என்பது கடவுள் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. 16/3/2026 அன்று என்னிடம் இந்த தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தொடராது. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தொடராது. 2021 மு.க.ஸ்டாலினுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது. மு.க.ஸ்டாலினுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி மு.க.ஸ்டாலினுக்கு தொடராது. தொடர்ந்து அவர் முதலமைச்சராக வரமாட்டார். இதுதான் தீர்க்க தரிசனம். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? இதாங்க கடவுள் தீர்க்க தரிசனம். தமிழகத்தில் உள்ள அனைத்து திமுக தொண்டர்களும் தமிழக மக்கள் அனைவரும் பாருங்க, பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. கடவுள் தீர்க்க தரிசனம். கடவுள் தான் கிங் மேக்கர் என்று சொல்றாரு. தமிழகத்து முதலமைச்சர் யார் வரணும், யார் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இந்தியாவின் கிங் மேக்கராக காமராஜர் இருந்தார். லால் பகதூர் சாஸ்திரி, அப்புறம் பிரேம் சாகினாரு.
அதுக்கப்புறம் இந்திரா காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாரு. காமராஜர் தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர், அவர் தான் ஆக்கினார், பிரதமர் ஆக்கினார். இவர் பிரதமர் ஆகல. அதே போல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கக்கூடியது தேவநாயகர் கற்கத்த கடவுள் நான் தான் என்ன சொல்றாரு திருக்க தரிசனம். எல்லாரும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். 2021 தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று 2016 சொல்லிட்டாரு. அவர் 2021 தேர்தல் முடிகிறதுக்குள்ள முடிஞ்ச உடனே முதலமைச்சருக்கு முன்னாடி சொல்றாரு, முதலமைச்சர் தானே கொடுப்பேன், ஆனா பின்னாடி நான் படிச்சு நான் படிப்பு அப்படிங்கிறாரு. 2019 சாப்பிட சொல்றாரு. அதை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. 2023, 24, 25, 26 சொல்லிட்டு வர்றாரு. 2026 தேர்தலில் மு.க. ஸ்டாலின் தோற்று விடுறான்னு சொன்னார். தோற்று விட்டார். கடவுள் சொன்ன திட்டத்தை நிறைவேறியது. என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தான் கிங் மேக்கர், தமிழ்நாட்டின் கிங் மேக்கர், உலகத்தின் கிங் மேக்கர் அவர் தான். யாரை முதலமைச்சராக்கணும், யாரை அமெரிக்க எதிர்ப்பாக்கணும், யாரை ரஷ்ய எதிராகணும், எல்லாம் இந்திய பிரதமர் யாராகணும் அதை முடிவு பண்ணியிருக்கிறாரு. கடவுள் சொன்ன திட்டத்தை நிறைவேறியது. இதை பார்க்கிற அனைத்து நண்பர்களும் சகோதரியும் தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் சொல்ற மாத்திராரு போறான்னு சொல்றீங்க, நீங்க ஒன்று சொல்றாரு செய்யல, அதுக்கு காரணம் இருக்கும். உள்ள படிங்க நீங்க. அந்த யூடியூப் ஃபுல்லா பாருங்க எபிசோட்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி எபிசோட் பாருங்க நீங்க. எதற்காக இந்த தேர்தல் நடக்கல, எதற்காக எடப்பாடி முதலமைச்சர் ஆகல, எதற்காக முதலமைச்சர் ஆக மாட்டார் என்று சொன்ன நடிகர் முதலமைச்சர் ஆனார், எல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தமிழகத்தின் அரசியலையும் இந்திய அரசியலையும் உலக அரசியலும் தெரிந்து கொள்ள மாமனித நிம்மாற்றோட பாருங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.